ஒரு பள்ளி சிறுவனின் பார்வையில் இந்த 4வது பொதிகை புத்தக திருவிழாவில் தான் வாசித்து உணர்ந்த விஷயங்களை சமூகத்திற்காக சொல்லுகிறார். அகிலன். அனைவருக்கும் வணக்கம். அகிலன். நான் SMSS அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வருகின்றேன். இன்றைய காலகட்டத்தில் நம் சமூக கட்டமைப்பில் சாதிய பாகுபாடுகளானது இன்றளவும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றது. இத்தகைய சாதிய பாகுபாடுகளை தகர்த்தெறிய வேண்டும் என்ற நோக்கில் தென்காசி, விருதுநகர் போன்ற மாவட்டங்களில் சாதி ஒழிப்பு கருத்தரங்கங்களானது நடைபெற்றது. இந்த கருத்தரங்கங்களில் எனது கருத்தினை நான் கட்டுரையின் வாயிலாக பதிவு செய்திருந்தேன். இந்த கட்டுரையானது புத்தகத்திலும் இடம்பெற்றது. மேலும் நம் கவிஞர் தமிழொலி அவர்களின் 100ஆண்டு விழாவையொட்டி சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கவிஞர் தமிழொலி அவர்களின் 100ஆண்டு விழாவில் குழந்தைகளுக்கான கவிஞர் தமிழொலி என்ற தலைப்பில் கவிஞர் தமிழொலி அவர்களது படைப்பில் இருக்கக்கூடிய ஜாதி ஒழிப்பு சம்பந்தமான தகவல்களையும் சேர்த்திருந்தேன். அந்த வகையில் சில நாட்களுக்கு முன்பு சமூக ஜனநாயக கையேட்டை வாசிக்கும் வாய்ப்பானது எனக்கு கிடைத்தது. இதனை நான் வாசிக்கும் பொழுது அறிவியல் பூர்வமான பல தகவல்கள் கிடைப்பது மட்டுமல்லாமல் அறிவியல் பூர்வமாக ஜாதியானது எப்படி நிரூபிக்கப்படவில்லை, இதனால் நம் சமூகத்தில் ஏற்படும் மிகப்பெரிய பின்னடைவு என பல தகவல்களை கூறிவிட்டு இதனை ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு எடுத்து செல்லும் வகையில் இந்நூலானது அமைக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்நூலில் இருக்கக்கூடிய தகவல்களையும் அது மாணவர்களுக்கு எப்படி எடுத்து செல்ல முடியும் என்பதை பற்றியும் நான் பேச உள்ளேன். தமிழர்களின் பண்பாட்டில் சாதி என்ற சொல்லே கிடையாது. அவர்கள் தங்களுடைய முன்னோர்களைத்தான் குலதெய்வங்களாக வழிபட்டு வந்தனர். இப்படி இருக்கும் பொழுது நம் இந்தியாவில் பல படையெடுப்புகள் நிகழ்கின்றன. இந்த படையெடுப்புகளின் வாயிலாக பல போர்களின் வாயிலாக பல உயிரிழப்புகளும் நிகழ்கின்றது. இந்த உயிரிழப்புகளை விரும்பாதவர்களால் உருவாக்கப்பட்ட மதம்தான் புத்தமும் சமணமும். மேலும் உலகம் முழுவதும் சகோதரத்துவத்தை பரப்ப வேண்டும் என்ற நோக்கில் கிறிஸ்துவமும் இஸ்லாமியமும் உருவாக்கப்பட்டு உலகம் முழுவதும் பரப்பப்பட்டது. அதேபோல் நம் இந்தியாவிலும் சென்றடைந்தது. இப்படி நம் இந்தியாவில் பல மதங்கள் இருந்த போதிலும் அனைவரும் ஒற்றுமையாகவே வாழ்ந்தார்கள். இத்தகைய ஒற்றுமையை நம் இந்தியாவில் எந்நாளும் கடைபிடிக்க வேண்டும் என்ற நோக்கில் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு சாசனம்தான் இந்திய அரசியலமைப்பு சாசனம். இந்திய அரசியலமைப்பு சாசனம் பிரிவு 25 படி நாம் எந்த மதத்தை வேண்டுமானாலும் பின்பற்றலாம், எந்த மதத்தை வேண்டுமானாலும் பரப்பலாம். ஆனால் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தில் எந்த பிரிவும் எந்த சாதியை வேண்டுமானாலும் பின்பற்றலாம், எந்த சாதியை வேண்டுமானாலும் பரப்பலாம் என்ற உரிமையை நமக்கு அளிக்கவில்லை. ஏனெனில் மதத்தில் உயர்ந்த மதம் தாழ்ந்த மதம் என்ற பாகுபாடு கிடைக்காது. ஜாதி என எடுத்துக்கொண்டோமானால் அதன் அமைப்பின் அடிப்படையே உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்பதுதான். ஒருவருக்கு ஒரு ஓட்டு என்று சமத்துவமான ஜனநாயக முறையை பெற்றிருக்கும் நம் நாட்டில் ஒவ்வொரு ஜாதியில் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று இருக்கும் பொழுது அது அரசியல் அமைப்பை குலைப்பது மட்டுமல்லாமல் மக்களின் அன்றாட வாழ்க்கை தரத்தையே மாற்றுகின்றது. இதனால் இத்தகைய சாதியை நாம் சமூகத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக அகற்ற வேண்டும். அன்னை ஜோதிராவ் பூலே அவர்கள் முதலாக பெண்களுக்கு கல்வி அளித்த பொழுது அதை உரையாடலின் மூலமாகத்தான் நிகழ்த்தினார். மேலும் நம் தந்தை பெரியார் அவர்கள் உலகம் முழுவதும் தனது பகுத்தறிவு சிந்தனைகளை எடுத்து செல்லும் பொழுதும் கூட அவர் அதையும் உரையாடல் மூலமாகத்தான் நிகழ்த்தினார். இப்படி நம் உலகில் நடந்த அனைத்து புரட்சிகளும் அனைத்து மாற்றங்களும் உரையாடலின் மூலமாகத்தான் நிகழ்ந்தது. தற்பொழுது ஜாதியினை அழித்தொழிக்க வேண்டுமெனில் மாணவர்களிடையே அறிவியல் பூர்வமான உரையாடல்களின் மூலமாகத்தான் நிகழ்த்த முடியும். நம் மகாத்மா காந்தி அவர்களுக்கும் அறிவியல் அறிஞர் சர் சி.வி. ராமன் அவர்களுக்கும் ஒரு உரையாடல் நடந்தது. அப்பொழுது சர் சி.வி. ராமன் அவர்கள் அறிவியல் அனைவரையும் ஒற்றுமைப்படுத்தும், அறிவியலாளர்கள் அனைவருமே சகோதரர்கள் என்று கூறியிருப்பார். அதற்கு காந்தி அது எப்படி எல்லோரும் அறிவியலாளர்கள் ஆவார்கள் என கேள்வி எழுப்பியிருப்பார்.
அப்பொழுது சர் சி வி ராமன் அவர்கள் வாய்ப்பளித்தால் அனைவரும் அறிவியலாளர்களே என தனது பதிலை அளித்திருப்பார். மேலும் சர் சி வி ராமன் அவர்கள் தன் வாழ்நாள் முழுவதும் தான் படித்த அறிவியலை, தான் சிந்தித்த அறிவியலை தனது அன்றாட வாழ்வுடன் ஒத்து பார்த்திருப்பார். இதேபோல் நாம் அன்றாட படிக்கக்கூடிய சிறிய சிறிய அறிவியல் கருத்துக்களை நம் சமூகத்தில் மிக பெரும் சிக்கலாக இருக்கக்கூடிய இந்த சாதியினை அகற்ற எப்படி பயன்படுத்த வேண்டும் என ஆசிரியர்களுக்கும் அரசு துறை அதிகாரிகளுக்கும் கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு நூலாகத்தான் இந்த சமூக ஜனநாயக கையேடு இருக்கின்றது. 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் இந்தியா குடியரசு பெற்ற பொழுது அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஆற்றிய உரையில், இன்று நாம் ஒரு முரண்பாடான சமூக கட்டமைப்பிற்குள் நுழைய போகின்றோம். அரசியல் ஜனநாயகத்தில் ஒருவருக்கு ஒரு வாக்கு என்ற சமத்துவத்தினை பெற்றிருப்போம். ஆனால் சமூக ஜனநாயகத்தில் ஒருவருக்கு ஒரு மதிப்பு என்கின்ற சமத்துவமின்மையை பெற்றிருப்போம். இத்தகைய முரண்பாடுகளை நாம் களையாமல் விட்டால் இந்தியாவின் அரசியல் ஜனநாயகமானது சீக்கிரமே நாசமாகி போகிவிடும் என அன்றே எச்சரித்திருந்தார். ஆனால் அவர் எச்சரித்து பல ஆண்டுகள் ஆன போதிலும் இன்றளவும் கூட நம் சமூகத்தில் ஜாதியானது இருந்து கொண்டே இருக்கின்றது. இத்தகைய ஜாதியினை அறிவியல் ரீதியாகவும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கூறியிருக்கும் விழுமியங்களின் மூலமாகவும் எப்படி அகற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு வழிகாட்டல் தான் இந்நூல். முதலாவதாக மாணவர்களுக்கு சாதி என்ற கட்டமைப்பினை அறிமுகப்படுத்த வேண்டும். அது எப்படி இருக்கின்றது என்பதை அவர்களுக்கு தெரிந்த தகவல்களை வைத்தே கூற வேண்டும். இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது இதன் முதல் கதையில் முட்டைகோஸ் பூமிக்கு வந்த கதை என்ற கதையில் பரிணாமவியல் கோட்பாட்டுகளின் அடிப்படையில் ஒரு சாதி போன்ற ஒரு கட்டமைப்பை மாணவர்களுக்கு காட்டுகின்றது. அதாவது ஒரு வகுப்பில் 2 மாணவர்கள், ஒருவர் காலிஃப்ளவர், இன்னொருவர் முட்டைகோஸ். காலிஃப்ளவர் தன்னை உயர்ந்தவனாகவும் முட்டைகோஸை தாழ்ந்தவனாகவும் நினைத்து கொண்டிருக்கின்றார். இப்படி இருக்கும் பொழுது ஆசிரியர் பரிணாமவியல் கோட்பாடுகளின் அடிப்படையில் காலிஃப்ளவரிடம், நீ நினைப்பது தவறு, நீங்கள் இருவரும் ஒரே தாவரத்தில் இருந்துதான் வந்துள்ளீர்கள் என விளக்கி கூறுகின்றார். இதில் மனிதர்களின் பரிணாமவியல் கோட்பாடு கூறப்படவில்லை என்றாலும் தாவரங்களிடமிருந்து கூறும் பொழுது சாதியின் அமைப்பானது எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு அடிப்படை அறிவினை மாணவர்கள் பெறுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் காய்கறிகளின் பரிணாமம் குறித்த மேலும் ஒரு அறிவியல் தகவல்களை அறிந்து கொள்கின்றார்கள். நாம் அனைவருக்குமே இரத்த வகைகளை பற்றி தெரிந்திருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இரத்த வகைகளுமே ஒவ்வொரு சாதியினை பொறுத்து அமைவதில்லை. ஒரு ஜாதியில் இருப்பவர் மற்றொரு ஜாதியில் இருப்பவருக்கு இரத்தத்தை அளிக்கும் பொழுது இவர்கள் இருவருமே சகோதரர்கள் ஆகின்றார்கள். இப்படி சகோதரர்களானவர்களிடையே நாம் இவர் ஒரு ஜாதி மற்றொருவர் இன்னொரு ஜாதி என எப்படி கூற முடியும் என்ற கேள்வியை எழுப்பி பல அறிவியல் பூர்வமான சிந்தனைகளை தூண்டும் வகையிலான கதைகள் அமைக்கப்பட்டுள்ளது. எல்லா பொருட்களுக்கும் அடிப்படையான துகள் அணு என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். அதே போலத்தான் எல்லா உயிரினங்களுக்கும் அடிப்படையான துகள் அணுதான். இந்த அணு ஒவ்வொரு ஜாதியினை பொறுத்து அமையவில்லை. மனிதர்களாக இருக்கட்டும், பொருட்களாக இருக்கட்டும், எல்லாவற்றிற்கும் ஒரே மாதிரியாக தான் அமைந்திருக்கின்றது. இத்தகைய அறிவியலால் நிரூபிக்கப்பட்ட கோட்பாடின்படி பார்க்கும் பொழுதும் சாதி என்பது நிறுவனமாகவில்லை. சாதி என்பது ஒரு பொய்யான கட்டமைப்பு என்பது புரிகின்றது. நாம் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து தனிமங்களுமே நெபுலாவில் ஏற்பட்ட நட்சத்திர வெடிப்பின் காரணமாக பூமியை வந்தடைந்து பின்னர் பரிணாமம் அடைய உயிர்களும் அதை சார்ந்தே வாழ்கின்றன. இத்தகைய உணவுகளை நாம் எடுப்பதனாலும் பரிணாமத்தின் போதே நாம் அந்த தனிமங்களிலிருந்து தோன்றியதன் காரணமாகவும் நம் உடலில் வெவ்வேறு நட்சத்திரத்தின் துகள்களால் பெறப்பட்ட தனிமங்கள் இருக்கின்றன. இத்தகைய தனிமங்கள் ஒவ்வொரு ஜாதியினருக்கும் வேறு வேறாக இருப்பதில்லை. இத்தகைய கோட்பாட்டை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுதும் சாதியானது அறிவியலால் நிரூபணம் செய்யப்படாத ஒன்று. மேலும் பேராசிரியர் தயானந்தன் அவர்கள் தனது தாய்வழி டிஎன்ஏவை அவர்களுக்கு முன்னோர்களை ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது அவருடைய தாய்வழி முன்னோர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதியினரிலும் இருக்கின்றார்கள்.
இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து ஜாதியினரிலும் அனைத்து மதத்தினரிலும் இருப்பது மட்டுமல்லாமல் தென்னாப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய மனிதர்களுடன் இவர்களது டிஎன்ஏ ஆனது ஒத்து போகின்றது. இந்த கோட்பாட்டை வைத்து பார்க்கும் பொழுதும் சாதியானது இல்லை என்பது மாணவர்களுக்கு புரிவது மட்டுமல்லாமல் இது போன்ற பரிணாமவியல் ஆய்வுகளையும் பரிணாமவியல் கோட்பாடுகளையும் மாணவர்கள் புரிந்து கொள்வதற்கு மிகவும் எளிமையானதாக இருக்கின்றது. மேலும் இந்த புத்தகத்தின் இறுதியில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஜாதி ஒழிப்பிற்காக கூறும் விழுமியங்களை பற்றியும் கூறப்பட்டுள்ளது. மேலும் சாதி ஒழிப்பிற்கான மாணவர் உறுதிமொழி, ஆசிரியர் உறுதிமொழி போன்றவை கூறப்பட்டுள்ளது. இந்த சமூக ஜனநாயக கையேட்டினை பள்ளிகளில் பாடத்திட்டமாக்கும் பொழுது மாணவர்கள் அனைவரும் அறிவியல் கருத்துக்களை புரிந்து கொள்வது மட்டுமல்லாமல் சர்.சி.வி. ராமன் கூறியது போல அறிவியல் கருத்துக்களை வாழ்வியல் இருக்கக்கூடிய சிறிய சிறிய பிரச்சனைகளுக்கும் பயன்படுத்தி தீர்வு காணும் வகையில் அமைகிறது. இதற்கான வழிகாட்டியாக ஆசிரியர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இந்நூலானது திகழ்கின்றது. இந்த புத்தகத்தை அனைத்து பள்ளிகளிலும் பாடத்திட்டமாக்கும் பொழுது ஓர் ஆரோக்கியமான மனிதநேயமிக்க சமூகத்தை கட்டமைக்க முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு புத்தகம் 300 பக்கங்களில் சொல்லிய விஷயங்களை 5 நிமிடங்களில் ஒரு ஜூஸ் போல் நம்மிடையே ரத்தின சுருக்கமாக வழங்கிய பி.கே. அகிலன் தம்பியோட அரசு நடத்திய பல்வேறு போட்டிகளில் பங்கு பெற்று ஜெயித்து மாநில அளவில் வெற்றி பெற்று பள்ளி கல்வித்துறையால் அவருடைய திறமைக்கு அங்கீகாரமாக ஹாங்காங், சைனாவினுடைய தலைநகரம் ஹாங்காங்கிற்கு அழைத்து செல்லப்பட்டு பல்வேறு அமைச்சரோடு கல்வித்துறை அமைச்சரோடு பயணம் செய்த இளம் வயது சாதனையாளர். அவருக்கு இந்த பரிசினை வழங்கி சிறப்பிக்க ஆசிரியர் கணேசன் அவர்களையும் தேவேந்திரனோடு அவரோடு இணைந்து முத்துக்குமார் வழங்குவார்கள். இந்த மாணவ செல்வங்களை போன்ற இளம் திறமையாளர்களை உருவாக்குவதற்கான ஒரே மேடைதான் இந்த 4வது பொதிகை புத்தக திருவிழா. ஜாதியற்ற மதங்களை கடந்த மனித நேயமிக்க சமூகத்தை உருவாக்குவதற்காக அமைக்கப்பட்ட நிகழ்வுதான் இந்த 4வது பொதிகை புத்தக திருவிழா. பி.கே. அகிலனை பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம். தொடர்வது